விஜய்க்கு ஆதரவு இருக்குது. இளைஞரோட ஆதரவு தான் நிறைய இருக்குது. விஜய் வரணுங்கிறதால இந்த ஊரை பொறுத்தளவுக்கு இப்போ வந்த கூட்டத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், என்னோட இதுக்கு வேறு இளைஞர்களோட சப்போர்ட் அவருக்கு ஃபுல்லாக இருக்குது. கூட்டம் வந்திருக்கு, திமுகவுக்கும் வந்திருக்கு. ஏன்னா அவங்க கோட்டை இல்லை, அவங்களுக்கு வந்திருக்கு. அது சொல்ல முடியாது. நான் நாளைக்கே இந்த மகளிருக்கு 2000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அவங்க தேர்தல் நேரத்தில் ஒரு 2000 ரூபான்னா மகளிர் ஓட்டு பூரா அவங்களுக்கு தான் விழுவும். அப்போ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆதரவு நல்லா தான் இருந்துச்சு நேற்று பொறுத்தளவுக்கு. இருக்கு இப்போ திருவாரூரில் வந்து இங்கே லெட்டின் கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு லெட்டின் பாத்ரூம் வசதி கிடையாது. 2:30 மணிலேருந்து பஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க எங்கே போவாங்க? நான் ஏற்கனவே திமுகவில் தான் இருந்தேன். திருவாரூர் தான் எனக்கு ஒரே பிரச்சனை அதான். ஒரு லெட்டின் பாத்ரூம் வசதி கிடையாது. ஆனால் கூட்டம் இருந்துச்சு நேற்று, நல்ல கூட்டம். பாதி பேர் ஓட்டு இருக்குது, பாதி பேர் ஓட்டு இல்லை. ஆனால் ஆதரவு இருக்குது திருவாரூரில். இருக்குது புதுசாக கொண்டு வரலான்னு தான் பேசுகிறாங்க. லேடிஸ் பேசுகிறாங்க, அதான் சொல்கிறாங்க. திமுக தவிர வேறு யாரும் வராதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வாய்ப்பு இருக்கான்னு என்ன பார்ப்போம். திமுக கோட்டை தான் அது, நான் இல்லைங்கள பார்ப்போம். ஆனால் விஜய் வந்து எதிர்பார்க்குறாங்க. விஜய்க்கு ஒரு நடிகரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் மக்கள் பெருந்திரளாக திரண்டு வந்தார்கள். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ஓட்டாக மாறுமானா வந்த பசங்களில் முக்கால்வாசி வந்து 10 வயசு 15 வயசு இந்த மாதிரியான நபர்கள், பெண்கள் கூட்டமும் பெருந்திரளாக வந்திருந்தாங்க. அது ஓட்டாக மாறுமாங்கிறதுக்கு தேர்தலுக்கு அப்புறம் தான் முடிவு தெரியும். அதாவது அரசியல் பண்ணணும்னு சொன்னால் ஒன்று தமிழ்நாட்டு அரசியல் பண்ணணும்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கணும், சென்ட்ரலில் இது பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கணும். அந்த அடிப்படையில் செய்கிறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திமுகவை அசைக்கக்கூடிய வலு கம்மி தான். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பாதையில் வந்துகிட்டு இருக்கு. விஜய் வந்து கணிசமாக ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இளைஞர்களுக்கு நடிகருங்கிற அடிப்படையில் இருக்குது, பரவலாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதாவது கனவு எல்லாரும் காணலாம், அது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. நடிகர்கள்னு இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக யார் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்க வாக்களிக்கிறது தான் மக்களுக்கு நல்லது. இருக்கு சார், இருக்கு. மக்கள் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. திமுக கோட்டை தான் இருந்தாலும் உடைக்கிறாரு. நல்லா எதிர்பார்த்தால கூட்டம், நல்லா மக்கள் மனசில் அப்படியே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. பார்க்கறதுன்னா நாங்கள் மெட்ராஸில் பாட்டு போகிறாங்களா, சினிமாவில் பார்க்குறோம், பார்த்து போகிறோம். அந்த மாதிரிலாம் இல்லை சார். வர்றது நல்லது தான். முதலமைச்சராக நாங்கள் வரவேற்போம். முதலமைச்சராக வரதுக்கு இது பண்ணுறோம். ஆமாம், பெண்களும் போடுவாங்க. நாங்கள் எல்லாம் அதெல்லாம் கிடையாது, எல்லோரும் போடுவோம். கன்ஃபார்மாக ஜெயிப்பாருன்னு அவர் கோடானு கோடி ரசிகர்கள் இருக்காங்க. கன்ஃபார்மாக அவர் ஜெயிப்பார். இந்த நாளை முதல்வர்னா விஜய் மட்டும்தான் கன்ஃபார்மாக. கோடானு கோடி ரசிகர் இருக்காங்க. நாங்கள் கூட விஜய் ரசிகர் தான். கன்ஃபார்ம் இல்லைண்ணா, ஓட்டு உண்டுண்ணே. அவங்க வந்து எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அப்படி நடிப்பு, டான்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா இதாக டேலண்டானவர். அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும். கன்ஃபார்மாக ஜெயிப்பார். பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அவரால் முடிஞ்சதை பண்ணலாம். அப்படி பண்ணலைன்னா மக்களுக்கு கொஞ்சம் அவர் வந்து முதல்வராக வந்துட்டார், இன்னைக்கு செய்யலை அப்படின்ட்டாங்கன்னா அவர் ஒதுக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக செஞ்சாருன்னா இன்னும் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் வாய்ப்பே இல்லைண்ணா. கன்ஃபார்மாக விஜய் தான் ஜெயிப்பார். கன்ஃபார்மாக வருவார். அவர் தான் முதலமைச்சர் வருவார். இல்லை இது என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து அவருக்கு வந்து ஆறுதல் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து இது வந்து அவர் முன்னாடி பிறந்த முதலமைச்சர் ஒரு ஊர், அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அதை வந்து எவராலையும் மாற்ற முடியாது. அதனால் பார்ப்போம். எல்லா கட்சிகளும் எல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் விஜய்க்கு கிடைக்கும். கூட்டணியை பொறுத்து தான் இங்கே சொல்ல முடியும். கூட்டணி இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களோட சொந்த தொகுதியாக போச்சு. ஆதரவு தான் மக்களுக்கு. யாருக்கு தான் ஆதரவு இல்லை? சீமானுக்கு தான் ஆதரவு இருக்குது. யாருக்கு தான் ஆதரவு இல்லை? பிஜேபிக்கு தான் ஆதரவு இருக்குது. முன்ன பிஜேபிக்கு ஆதரவே இல்லை, இப்போ ஆதரவு இருக்குது. அதை நம்ம வச்சு கணக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏரியா மக்கள் வந்து ஒரு மனசில் இருக்கிறத நம்ம பார்க்கணும்ல. மக்கள் இருக்கிறத நம்ம மனசில் பார்க்கணும். அதனால் இவர் புதுசாக இருக்கிறதுனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல பலபலமான கூட்டணி இது. எப்போயா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் பீரியடில் ஒரு கூட்டணி இருந்தால் கம்யூனிஸ்ட் ஒரு தடவை ஜெயிச்சது இங்கே. அதுக்கு பிறகுட்டு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. அதனால நீங்கள் வந்து 195% எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்காம இருக்கலாம். அதுதான் என்னோடய வாழ்த்துக்கள். இருக்குங்க, ஆதரவுலாம் இருக்குது. அவர் பெரிய ஒரு தேரோட்டத்தை போல் ஒரு கூட்டம் வந்திருக்கு. இருந்தாலும் மாற்று அரசியல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வரட்டும், அவங்கவுங்களும் வருவாங்க. இவங்களையும் பார்த்துட்டோம், நம்ம அவங்களையும் பார்த்துட்டோம். இவர் புது அரசியல் பண்ணுவாரா, இல்லை புது திட்டங்களை கொண்டு வரவா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குது. அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி முதல்வராக வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சட்டமன்றத்துக்கு எம்பி எம்எல்ஏ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
அதில் ஒரு 15 சீட்டோ 10 சீட்டோ வரலாம். வந்து அவரோட கருத்து கணிப்பு கேட்கலாம். இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறைக்கு கணக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. மக்கள் நல்லா கூட்டம் நல்லா கூடியிருக்காங்க. இருந்தாலும் மக்களுக்கு வந்து இவங்க வந்தாலும் சரி அவங்க வந்தாலும் சரி நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும். இவங்க 2 பேரையும் நம்ம பார்த்துட்டோம், செய்கிறாங்க. 2 பேரையுமே பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது அவர் வர்றாரு. அவர் நடிகருங்கிறதுனால எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ அடுத்தது எம்ஜிஆர் போலவே அவரும் வர்றதுக்கான சான்ஸுகள் நிறைய இருக்குது. திமுகவோட கோட்டைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருக்குள்ள செல்வாக்கு இருக்குல்ல, நடிகர்கள் ஓட்டு உரிமைகள் நிறையா இருக்குது. அதனால் அவர் வரதுக்கான சான்ஸ்கள் நிறைய இருக்குது. விஜய்க்கு திருவாரூரில் ஆதரவு இருக்குது. மாற்றத்தை எதிர்பார்க்குற இளைஞர் தான் இது கூடுறது. அது அதாவது இந்த ஆளுங்கட்சி அதிமுக திமுக தவிர ஒரு மாற்று ஒன்று வராதான்னு இயங்கி கொண்டது இளைஞர் மத்தியில் விஜய் வந்தது ஒரு வரவேற்கத்தக்கது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தேர்தல் 2020 தேர்தல் உங்களுக்கு முடிவு காட்டும். விஜய் ஒன்றுனா விஜய் வந்து ஒரு அரசியல் ஒரு பொருளாதார நோக்கோட வரல, மக்கள் சேவை நோக்கில் வர்றாரு. அவரோட எதிர்பார்ப்பு மிக நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். படித்த இளைஞர் பக்தியில் வந்து கோட்டையெல்லாம் கிடையாது, நேர்மையாக தான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான பதிவு விஜய் தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு எதிர்கட்சியான வர்றதுக்கான வாய்ப்பை அவர் கண்டிப்பாக உருவாகும். வரட்டும், விஜய் வரட்டும். அவர் வந்தால் ஏதோ ஒரு மாற்றங்கள் வரட்டும் தமிழ்நாட்டுக்கு. இதுவரை 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவெளியே வந்து வரணும். அது விஜய் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருக்கும். அவருடைய ரசிகர் மன்றம் இருக்குது, அவருடைய கட்சிகள் இருக்குது, அமைப்பு இருக்குது, அமைப்பு சாராக இருக்காங்க. அதெல்லாம் வரட்டும். வந்து நல்லது நடந்தால் சரி தமிழ்நாட்டுக்கு. அதான் சொல்லுவான். அப்போ இல்லை இது அரசியலாம் அதெல்லாம் சகசம் தானே சொல்கிறது. அதெல்லாம் ஒரு மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. வரட்டும். வந்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவெள்ளி, ஒரு விடிவம்சம், படித்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் வரட்டும். வந்து நல்லது நடந்தால் சரிதான். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இளைஞர் கண்டிப்பாக இருக்கும். மாற்றம் உண்டாகணும், அதெல்லாம் உண்டுண்ணா. ஓட்டு உண்டுண்ணா, நிறையா ஓட்டு விழுவுண்ணா, கண்டிப்பாக விழுவும். மாற்றம் மாறணும். திமுக உடச்சே இருக்கணும். விஜய் வருவார், கண்டிப்பாக வருவார். ஆதரவு இருக்குது. நல்ல கூட்டமாக இருந்தது, நல்லா இருக்குது. நல்ல இளைஞர்கள் கூட்டமாக நிறையா இருந்தது. அது வந்து சொல்ல முடியாது. நல்லா இருந்தது, கூட்டம் நல்லா இருந்தது. இளைஞர் கூட்டம் தான், ரசிகர் கூட்டம் நல்லா இருந்தது. நல்ல மாலையெல்லாம் நல்லா பெரிய மாலையாக போட்டாங்க, நல்லா இருந்தது. ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறோம், பார்ப்போம். என் பையனும் அந்த கட்சியில் தான் இருக்காப்புல, அதனால் நல்லா மாற்றம் வரலான்னு நினைக்கிறேன். நல்ல கூட்டமாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருந்தது. பரவாயில்ல, கூட்டம் இருந்து நானும் போய் பார்த்தேன், நல்லா இருந்தது. வரலாம், வாய்ப்பு இருக்குது. இருக்குண்ணே, ஆதரவு இருக்குண்ணே. நேற்று எவ்வளோ கூட்டம். இது எல்லாமே ஓட்டர்ஸோட கலைஞர் இருந்தாலும் ஓட்டர்ஸ் இருக்குது தளபதிக்கு. இல்லை, நானே கட்சியில் உள்ளவங்க தான். ஓட்டர்ஸு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இதில் நிறைய பேர் இருக்காங்க. திருவாரூர்லேயே யங்டர்ஸ் நிறைய ஓட்டு இருக்குது. அதே மாதிரி லேடிஸ் ஓட்டும் நிறைய இருக்குது. நேற்று பார்த்துருப்பீங்க. நேற்று கூட்டத்தில் பார்க்கும்போதே அது எல்லாமே ஓட்டர்ஸ் தான். ஃபுல்லாக ஜென்ஸு லேடிஸு நிறைய ஓட்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக திருவாரூரில் தளபதிக்கு ஓட்டு இருக்குது, கன்ஃபார்ம் இருக்குது. டிவிகேல தான் இருக்கேன்.